உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து முன்னணியின் இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை அது தொடர்பாக பேசணும். ஆனால் அதற்கு முன்பாக இப்போ கொஞ்சம் ரீசெண்டான நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து தான் கொடுத்துருக்குறாங்க. பிரியங்கா காந்தி அங்கே இருந்தாங்க, அகிலேஷ் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த எதிர்க்கட்சிகளோட இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு நீங்கள் அதை அமுல்படுத்த முடியல. ஒரு மாநில அரசாங்கத்தால் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேல்முறையீடு போகிறீங்க. மேல்முறையீட்டில் 2 நீதியரசர்கள் அவங்க இதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க கொடுத்த தீர்ப்பு என்ன? இதுக்கு எதாவது ஸ்டே கொடுத்தாங்களா? ஸ்டேலாம் கிடையாது. அது அந்த அவர் கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் தீர்ப்பு சொன்ன நீதிபதி முதல்ல தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜு அவரை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க. என்ன காரணம்? நீங்கள் அப்பீலுக்கு போனீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை இவங்க சொன்னது சரிதான், அந்த சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டு, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தீர்ப்பு மாற்றத்துக்கு இல்லை, தடை போட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த 2 நீதிபதிகள் இவங்க எல்லாரும் மேலேயும் போடுவீங்களா? இம்பீச்மெண்ட்டு மோஷன் கொண்டு வருவீங்களா? ஒரு நீதிபதி கொடுக்குற தீர்ப்பு சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மேல்முறையீடுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாரு, நீங்கள் 2ஆம் தேதி ஏன் போகல? 2ஆம் தேதி ஏன் மேல்முறையீடு போகல? 3ஆம் தேதி விளக்கேற்றுற அன்னைக்கு சாயந்தரம் போய் தானே நாங்கள் மேல்முறையீடு போயிருக்கோன்னு. அதுவும் கூட மேல்முறையீட்டில் முடியாது, ஏற்றுக்க முடியாது, இம்மிடியேட்டாக விசாரிக்க முடியாது எல்லாம் சொன்ன பிறகு மறுநாள் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் 2ஆம் தேதி அந்த வேலையை பண்ணல? உண்மையிலே உங்களுக்கு இந்த தீர்ப்புக்கு மேலே தீர்ப்பை உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் யாருக்கு வேணா இருக்கலாம். ஆனால் அந்த தீர்ப்பு மேலே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்ப்புன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக நீங்கள் அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா உடனே நீங்கள் அப்பீல் போயிருக்கலாமே. ஏன் போகல? 1ஆம் தேதி சாயந்தரம் ஜட்ஜ்மெண்ட் வருது, 2ஆம் தேதி அதே சேம் டே இம்மிடியேட்டாக நீங்கள் அப்பீலுக்கு போயிருக்கலாமே. போகலைங்கிறது இவங்க உள்நோக்கம். 2வது, இவங்க எப்பவுமே நீங்கள் TR பாலு முதல்ல இதை பற்றி பேசும்பொழுது கூட, பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அவரோட சாதியை பற்றி பேசுகிறது, இவங்க அந்த வன்மம் இருக்குல்ல, சாதிய வன்மம், இதை முன்னிறுத்தி அதை வச்சு யார் ஜட்ஜி, அவரோட என்ன கலரு, இந்த கலரை வச்சு தான் ஜட்ஜி அவர் தீர்ப்பு சரியா இல்லையான்னு முடிவு பண்ணுது. நீங்கள் அப்பீலுக்கு போகும்பொழுது மேலே போகும்போது 2 ஜட்ஜஸ் வரும்பொழுது கூட அவங்கள பற்றி நீங்கள் ஏன் இம்பீச்மெண்ட்டில் பேசவே இல்லை? இவர் சொன்ன நீதிமன்ற தீர்ப்பு, இவர் கொடுத்த தீர்ப்பு சரியானதுன்னு சொல்லி தானே சொல்கிறாங்க. மேற்கொண்டு விசாரிக்கிறேன் அப்படிங்கிறது திருப்பி தள்ளி போட்டிருக்காங்க, 12ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. ஆக இந்த தீர்ப்பு ஏதோ அந்த அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, இது தொடர்ந்து மேலே இருக்கிற கோர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, 2 ஜட்ஜஸில் இருக்கிற பெஞ்சும் கூட கொடுத்துருக்கு. அதனால் இவர் மேலே மட்டும் கொண்டு வரதோட நோக்கம் என்ன? நீங்கள் இதுக்கான எவிடன்ஸ் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே இத்தனை நாளாக கேஸ் நடக்கும்போது ஆர்கியூ பண்ணுங்கள். உங்களால் அங்கே ஜெயிக்க முடியல, உங்கள் ஆர்கியூமெண்ட்டை வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் அப்பீல் போகலாம். அதுக்கும் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை விட்டு எதுக்கு இம்பீச்மெண்ட்டு? அப்படி இம்பீச்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் அவர் RSSகாரர் இவங்க சொல்கிறது. அப்படி அவர் RSSகாரருங்கிற ஒரே காரணத்திற்காக நீங்கள் இம்பீச்மெண்ட் போகிறீங்கன்னு சொன்னால், ரத்னவேல் பாண்டியன் ரிட்டையர்ட் ஆனார், ஹைகோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் யார்? உங்கள் மாவட்ட செயலாளர் தானே, திமுக அவருடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். அதுக்கு பிறகு போகிறாரு. VR கிருஷ்ண ஐயர் கம்யூனிஸ்ட்டு கேரளாவில், அவர் மந்திரியாக இருந்தவர், கம்யூனிஸ்ட் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தவர். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போகிறாரு. அப்போ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குமா?
நீங்க பாருங்க, இவங்க வேணும்னு ஒரு தப்பான நெரேட்டிவை ஒரு தனி மனிதர் மேல, அதுவும் நீதிபதி மேல ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்றாங்க. நீங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சரியில்லைன்னு சொன்னா நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனா நீதிபதியை விமர்சிக்க கூடாது. அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். ஆனா என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? நீதிமன்றத்துக்கு முன்னாடி, ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி போராட்டம், கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்துறாங்க. நீதிமன்றத்தை முற்றுகை போராட்டம்னு சொல்றாங்க. அந்த ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்க சொல்லி அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டு பண்றாங்க. ஏன் அரசாங்கம் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? அப்ப நீங்க அரசியல் சாசன சட்டத்தெல்லாம் ஏற்க தயாரா இல்லையா? நாங்க கான்ஸ்டிடியூஷனை நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணுங்க. தைரியம் இருக்கா? அரசியல் சாசன சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ற விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க ஏத்துக்கல அப்படின்னு, அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனே நாங்க ஏத்துக்கலன்னு சொல்றீங்களா என்ன? அப்படி இருந்தா சொல்லி பாருங்களேன். அவ்வளோ தைரியம் இருந்தா சொல்லி பாருங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாடு முழுக்க பல கோர்ட்ல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களை நடத்துறது, நீங்க வழக்கறிஞர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா வெளியே இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது, கோர்ட்டுக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறது. நீங்க சாதாரணமா, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா, தமிழ்நாடு மட்டும் இல்லை நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜட்ஜை ஒரு ஜட்ஜை வந்து டார்கெட் பண்ணாங்கன்னு சொன்னா சுமோட்டோவா கவர்மெண்ட் கோர்ட்டு பல இடங்களில் கேஸ் எடுத்துரும். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் கேஸ் எடுக்கல? எந்த ஜட்ஜும் ஏன் கேஸ் எடுக்கல? என்ன காரணம்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணமும் இவங்களுடைய ஆட்கள், இவங்க திமுகவினுடைய அந்த திராவிட மாடலுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்காங்களா? எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையினாலும் இன்னைக்கு இந்த ஜட்ஜுக்கு நடந்தது நாளைக்கு இன்னொரு ஜட்ஜுக்கு நடக்கும். அப்பெல்லாம் வந்து அவருக்கு தானே நடந்ததுன்னு அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்களா? அப்போ சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இதை பற்றி கவலையே படலை. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த தயாராகவே இல்லை. ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷனர், அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு ஒரு சாதாரண மனிதன், அவனுக்கு வந்து சட்டம் தெரியாது, எதுவும் தெரியாது, யோ கோர்ட்டு தீர்ப்பே நீ அமல்படுத்த மாட்டேங்கிற, நீ சொல்கிறத நான் என்ன கேட்கறதுன்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களா இல்லையா? கேள்வி கேட்கறதுக்கான இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய வேலையை, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு வேலையை தொடங்கி இருக்கிறது மாநில அரசாங்கம். அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் முதல் நாள் டிஆர் பாலு பேசும்பொழுதே நம்மளுடைய சபாநாயகர் பேசுனது, கிரண் ரிஜிஜு பேசுனது, அதுக்கு அடுத்தது எல் முருகன் அதுக்கு சரியான ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தது, இதெல்லாம் நடந்து அவர் மூக்கொடப்பட்டாங்க. யார்? டிஆர் பாலு அண்ட் டிஎம்கே குரூப் வந்து திராவிடியா குரூப்ஸ் வந்து மூக்கொடப்பட்டது. ஆனாலும் கூட இன்னைக்கு இம்பீச்மெண்ட்டு கொண்டு வராங்க. நிச்சயம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிறது, இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து அது பாஸ் ஆகாது, எல்லாம் தெரிஞ்சும் நாங்களும் சும்மா ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயம். நீங்கள் இந்த ஒரு ஜட்ஜு மேலே அவருடைய சாதிய வன்முறையை பார்த்து வன்மத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் தீர்ப்பை அமல்படுத்தல என்னங்க கஷ்டம்? நீங்கள் சொல்லுங்கள். தீர்ப்பை அமல்படுத்தல இவங்களுக்கு என்ன கஷ்டம்? கலவரம் வரும். என்ன கலவரம்? யார் பண்ணது கலவரம்? யார் கலவரம் பண்ணது? டைட்டில் ஷூட்டு என்னோடதுங்க, டைட்டில் என்னோடது, ப்ராப்பர்ட்டி வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாவது முருகனுடைய ப்ராப்பர்ட்டி. இல்லை, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் சொல்லும்போது, ஒருவேளை சுவாமிநாதனுடைய தீர்ப்பை வந்து நாங்கள் அமல்படுத்திருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்திருக்கும், யார் அயோத்தி மாதிரி வந்து மாறி இருக்கும் அப்படின்னு அவர். யாருங்க கலவரம் பண்றது? நீங்க பண்ணல. 10 பேர் மட்டும் அனுமதிங்கன்னு சொன்னாங்க. 10 பேர் அனுமதிச்சா அயோத்தி மாதிரி ஆயிருக்குமா? எதனால ஆகும்? அப்ப உங்களோட நீங்க இது அயோத்தி மாதிரி ஆயிருக்கும், அது மாதிரிலாம் இவங்களா கற்பனை. அங்க ஏதாவது பிரச்சனை வந்ததா? ஏதாவது கலவரம் நடந்ததா? எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க போய் விளக்கேற்றுறது, தீபம் ஏற்றுறதுக்கு 10 பேர் மட்டும் அலோவ் பண்ணாங்க, பெட்டிஷனரோட சேர்ந்து 10 பேர். அதுல என்ன தப்பு? அதுல என்ன கலவரம்? யார் கலவரம் பண்ணுவாங்க? என்னோட இடத்துல, கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுறது யாருக்கு கலவரம் பண்றதுக்கு? கலவரம் பண்ணா கலவரம் பண்றவன் தான் தப்பு. கலவரம் பண்றவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். நீங்க உதாரணமா என் வீடு இருக்கு, என் வீட்டினுடைய எந்த இடத்துல நான் உட்காரணும், எந்த இடத்துல தீபம் ஏற்றணும், எந்த இடத்துல தூங்கணும், எந்த இடத்துல உட்காரணும், இது என்னுடைய உரிமைங்க. இந்த இடத்துல நான் விளக்கேற்றணும்னு சொல்லக்கூடிய தீப தூண் இருக்குல்ல, அது கோவிலுக்கான இடம், கோவிலினுடைய மலை. அந்த மலையில ஏத்துறதுக்கு நீ யார் தடுக்கிறது? யார் கலவரம் பண்ணுவான்? அந்த கலவரம் பண்றவனை கைது பண்றதை விட்டுட்டு, அவனை அடக்கிறத விட்டுட்டு,
இந்த இடத்துல வந்து நீங்கள் போனால் கலவரம் வரும்னு யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் ஏதாவது கலவரம்னு சொன்னீங்கல்ல, 144 போடுற வரைக்கும் அங்கே ஏதாவது மக்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல விளக்கேற்ற போகிறாங்க, தீபத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. யார் எதிர்ப்பு தெரிவிச்சா? யார் போராட்டம் பண்ணாங்க? விளக்கேற்றணும் தான் போராட்டம் நடந்தது. யாரும் அங்கே ஒன்று நீங்கள் எல்லாரையும் மேலே ஏற்றணும்னு கூட சொல்லலை. அங்கே தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு என்ன? கோவில் நிர்வாகம் ஏற்றணும்னு சொல்லிச்சு. ஏன் கோவில் நிர்வாகம் ஏற்றலை? கோவில் நிர்வாகம் ஏற்ற வேண்டிய இடம் கார்த்திகை தீபம் தூணில் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கான எந்த வேலையும் செய்யவே இல்லையே. அப்போ முன்னாடியே நீங்கள் இப்போ திட்டமிட்டு செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு நோக்கம் என்ன? நீதிமன்றம் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது? அப்போ நீங்கள் சட்டத்தை மதிக்காத ஒரு ஆட்சி நடக்குது. இங்கே அரசியல் சாசனத்தினுடைய சட்டத்தின் ஆட்சி நடக்கலை, இங்கே வந்து சட்டத்துக்கு எதிரானவர்களுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வகுத்து கொடுத்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு. அதனால தான் இதெல்லாம் இவங்க சொல்கிறது. 144 எப்போ போடுறீங்க? நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு 144. மீண்டும் போய் 6 மணிக்கு ஏற்றலைன்னு சொன்னால் 6:05க்கு நீதியரசர் திரும்ப ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட போய் முறையிட்ட பிறகு அவர் சொல்கிறார் 6:05க்கு சிஐஎஸ்எஃபோட போய் அங்கே 10 பேர் மட்டும் மேலே போய் விளக்கேற்றணும்னு சொல்லி. அதை ஏன் தடுக்கிறீங்க? யார் கலவரம் பண்ணது? யாராவது கலவரம் பண்ணாங்களா? ஏதாவது நடந்ததா? யார் கலவரத்துக்கான சூழ்நிலையாவது ஏதாவது இருந்ததா? மேலே போகிறதே யார் போனோன்னு கூட ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியாச்சுங்க. நீங்கள் யார் கோர்ட்டில் கேஸு போட்டாங்களோ மனுதாரர்கள் கூட போக தேவையில்லை. கோவில் நிர்வாகம் ஏற்றதான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் ஏற்றலை? சரி, அப்போ 1ஆம் தேதி வந்த தீர்ப்பை 2ஆம் தேதி ஏன் மேல்முறையீடு போகலை? தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ கலவரம் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? கலவரத்தை நீங்களே உருவாக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, அங்கே நடக்கலை. ஏதாவது ஒரு பிரச்சனையை 4 பேரை அடிக்கிறது, 4 பேரை தள்ளி விடுறது, அது மூலமாக ஏதாவது திரும்ப கேள்வி கேட்பாங்க, அது பிரச்சனையாகும், லட்டி சார்ஜ் பண்ணுவோம், உடனே அது கலவரமாகும். அதனால தான் 144 போட்டோம் இப்படின்னு அரசாங்கம் காவல்துறை முயற்சி பண்ணதெல்லாம் அன்னைக்கு நடக்கலை. ஏன்னா கடைசி வரை கெஞ்சிட்டு இருக்காங்க. பெட்டிஷனர் போய் கெஞ்சுறார். பெட்டிஷனரோட 10 பேர் சேர்ந்து நின்று அட்வொகேட்ஸ் எல்லாம் கெஞ்சுறாங்க. சார், விலக்கேற்றுறதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது சார். நீதிமன்ற தீர்ப்பினுடைய இறுதியான இதான். நீங்கள் இல்லை நான் மேல்முறையீடு போயிருக்கீங்கன்னா ஸ்டே வாங்கியிருக்கீங்களா? ஸ்டே வாங்காத வரைக்கும் யார் வேணால் மேல்முறையீடு போகலாம். ஸ்டே வாங்காத வரைக்கும் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எது? இதான். போய் விலக்கேற்றணுங்கிறது தான் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் இருக்குது. நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் உங்கள் வேலை. அப்படி பண்ணலைன்னு சொன்னால் உங்கள் மேலே கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் வரும் சார். ஐல் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்டென்ஷனலாக காவல்துறை, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு பண்ணுது. எந்த இடத்துலையாவது முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? ஏற்றக்கூடாதுன்னு போனாங்களா? எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன யார் மூலமாக கலவரம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? யாரோட இடத்துல, தர்கா இடத்துல போய் விளக்கேற்ற போகிறாங்களா? அதுவும் கிடையாது. கோவிலுக்கு சொந்தமான இடத்துல விளக்கேற்றுறாங்க. கோவிலுக்கு சொந்தமான தீபத்தூணில் விளக்கேற்ற போகிறாங்க. தர்காவுக்கு அதுக்கும் 50 மீட்டர் இருக்குது. இது ஒரு பீக்கில் இருக்குது, அது தீபத்தூண் ஒரு பீக்கில் இருக்குது. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? போலீஸ்க்கு, காவல்துறைக்கு, கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன கஷ்டம்? நான் எங்கே விளக்கேற்றணும், நான் எங்கே பூஜை பண்ணணும், நான் எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? இது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க, வழிபாட்டு உரிமை. என்னோட வழிபாட்டு உரிமை. என்னோட இடத்துல நான் எங்கே வேணால் பூஜை பண்ணுவேன், எப்படி வேணால் வழிபாடு முறை இருக்கும். அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? நீ யார் தலையிறதுக்கு? அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இதில்? அப்போ நீங்கள் இதெல்லாம் நாங்கள் வழிபாடு, உங்கள் வழிபாட்டு உரிமையில் தலையிடுவேன்னு சொன்னால் நீங்கள் கான்ஸ்டியூஷனை பிரேக் பண்ணுறீங்க. கான்ஸ்டியூஷனோட பிரேக் டவுன் இது. இது ஒட்டுமொத்த சினாரியோவும் நடந்த அத்தனையும் கான்ஸ்டியூஷனல் பிரேக்கப். இதை பண்ணது தமிழ்நாடு அரசாங்கம். குற்றவாளி தமிழ்நாடு அரசாங்கம். குற்றவாளி தமிழ்நாடு அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர், காவல்துறை கமிஷனர். நீங்கள் மறுநாள் அன்னைக்கு சாயந்தரமே 5 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வர சொல்கிறாங்க. ஜட்ஜு போனீங்களா? வந்தீங்களா? ஏன் வரல? மறுநாள் தீர்ப்புக்கு மறுநாள் விஷயம், மறுநாள் வாங்கன்றார். மறுநாள் இவர் மட்டும் போகிறார். ஈவோ வரவே இல்லை. கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வரவே இல்லை. ஹெச்ஆர்என்சி. இந்த ஹெச்ஆர்என்சி பாருங்கள், தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி மாதிரி நம்பர் 1 ரோகு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் கம்பேரைஸ் பண்ண முடியாது. இன்கம்பேரபிள். ஏன் சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு துறைக்கு மேலே அதிகமான வழக்கு இருக்குன்னு ஒரு துறையை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அரசு துறை.
அது தமிழ்நாட்டினுடைய HRNC டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேஸ் மட்டும் 2000க்கும் அதிகமான கேஸ் இருக்கு. 2000க்கும் அதிகமான கேஸ் இவங்க மேல இருக்கு, HRNC மேல. HRNC அதிகாரி பணத்தை திருடினா, HRNC அதிகாரி நகையை திருடினா, இப்படி பல கேஸ், திருட்டு கேஸ். இந்த மாதிரி இவங்களே திருட்டு பசங்களா பல பேர் அதுல உள்ள இருக்காங்க. இதுல கிரிப்டோ பல பேர், இந்த மாதிரி பல வகையான கேஸ் அவங்க மேல இருக்கு. இவங்க எப்படி நியாயம் கொடுக்க முடியும்? இவங்க எப்படி நிர்வாகத்தை நடத்த முடியும்? இவங்க எப்படி கோவிலை பாதுகாக்க முடியும்? இவர்களை நம்பித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45,000 சொச்ச கோவில்கள் தமிழ்நாட்டில் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இவங்களுடைய நிர்வாகத்தில் இருந்தது. நீங்கள் இருந்த நிலம் எல்லாமே எங்கே? அதெல்லாம் காணாமல் போச்சு. அதுக்கு யார் பொறுப்பு? எங்களுக்கு தெரியாது. அப்போ யார் பொறுப்பு? 1951 HRNC கண்ட்ரோலில் இருந்து எடுத்த கோவில்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய 5,25,000 ஏக்கர் நிலம்னு 1980 சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 லட்சம் சில்லறை தானே இருக்கு. மீதியெல்லாம் எங்கேயா போச்சு? அதுக்கு பதில் இல்லை. அதனால எதுக்குமே பதில் சொல்ல. சரி, கோவிலில் நிர்வாகம் பண்றீங்கல்ல, வரவு செலவு கணக்குக்கு சரியா கொடுங்க நீதிமன்றம் கேட்குது. இல்லை எல்லாத்தையெல்லாம் கொடுக்க முடியாது. இது என்னது? நீ என்ன உன்னோட வரவு செலவு கணக்காக கேட்டாங்க? உன்னோட பர்சனல் அக்கௌண்ட்டாக கேட்டாங்க? கோவில் நிர்வாகத்தினுடைய வரவு செலவு, ஒவ்வொரு கோவிலுடைய வரவு செலவு கணக்கை கொடுங்கன்னு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. என்ன பதில் இது? நீதிமன்றத்தில் கேட்டாலே நீதிமன்றமே நீதிமன்றத்திலே இப்படி ஒரு பதிலை HRNC சொல்றாங்க. அதனால பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய, ஆலயங்களை அழிக்கக்கூடிய துறையாக இந்த அறநிலைத்துறை, அந்த அறநிலைத்துறையில் வேலை செய்யக்கூடிய EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நான் கோவிலுக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்ல முடியாது, வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வரலை, நீதிமன்றம் சொன்னாலும் நான் வர முடியாதுங்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியுங்கிற நிலையில இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதுல இப்போ இந்த வழக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி அடிப்படையில நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா நம்ம இந்த இஷ்யூ ஜனவரியிலேருந்து அந்த தொடங்கினாலும் கூட அப்பையிலிருந்தே இது எப்படி தர்கா அங்கே வந்துச்சு, சிகந்தர் ஷாவுடைய தர்கா அங்கே எப்படி வந்துச்சு, அவருடைய சமாதி வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்றாங்களே, இங்கே எப்படி வந்துச்சு, உண்மையிலே இது கோயிலுக்கு சொந்தமான இருந்தானா, மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குன்னு சொல்றாங்களே, என்னன்னா ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இப்போ ஆனால் நம்ம ஜிஆர்எஸோடைய ஜட்ஜ்மெண்ட்ல 1923 அவர் கொடுக்குறார், வழக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றார். கொஞ்சம் ஒரு லேமேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா இது எப்படி வந்தது, எப்படி தொடங்குச்சுன்னு சொல்ல முடியுமா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்கள், குறிப்பாக திருப்பரங்குன்றம் முதல் படை முருகனுடைய கோவில், அந்த முருகனுடைய கோவில், அந்த கோவில் மேலே இஸ்லாமியர்கள் படையெடுத்து வராங்க. மாலிகாபூருடைய படையெடுப்பு, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியா பக்கம் படையெடுப்பு வரும்பொழுது பல கோவில்களை அழிச்சிட்டு வராங்க. உள்ளே இருக்கக்கூடிய கோவில் நகைகளை, கோவிலில் இருக்கக்கூடிய நகைகள், சொத்துக்கள் இதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலே நடந்துற போதோ அப்படின்ற பயத்தில் ஊர் மக்கள்லாம் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அப்படி உட்கார்ந்து பேசும்பொழுது இந்த கோவிலை பாதுகாக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் பேசுகிறாங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய கோவில்களை, நம்ம ஊர் கோவில்களை, நம்முடைய இலக்கிய காலம், சங்க இலக்கிய காலம் தொட்டு 5000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்களை பாதுகாக்கிறது நம்ம கடமைன்னு ஊர் மக்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அப்படி இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா HRNC ஊர் மக்கள்லாம் உள்ளே சேர்க்கறது இல்லை. ஏன்னா HRNC நான் தான் ஓனரு, நான் தான் பார்த்துப்பேன், நீ எல்லாம் வெளியே போகணும்னு சொல்கிறதுனால மக்கள் யாரும் அதை பற்றி இது என்னோட கோவில்னு ஓன் பண்ணிக்காமல் போனதுனால இன்னைக்கு HRNC உட்காந்து நாட்டாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் உட்காந்து எப்படி இந்த கோவிலை பாதுகாக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மதுரைக்கு படையெடுத்து போகிறாங்க. மதுரையில் போய் அங்கே இருக்கக்கூடிய கோவில், அங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை உடைக்கிறாங்க. இன்றைக்கும் கூட நம்ம மதுரைக்கு போனால் பார்க்கலாம், மாலிகாபூர் படையெடுப்பின் பொழுது உடைக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கும் கூட வச்சுருக்காங்க, அந்த போர்டு அப்படியே வச்சுருக்காங்க. நல்ல வேலை திராவிடிய மாடல்ஸு அப்படின்னு சொல்லி அதை கூட தூக்காமல் வச்சுருக்காங்களேங்கிறது பெரிய விஷயம். அதை வச்சுருக்காங்க, பார்க்க முடியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல ஸ்ரீரங்கத்தில் நடந்த சம்பவம் இப்போ 40 வருஷமாக 48 வருஷமாக கோவிலில் சுவாமி இல்லை, வழிபாடு இல்லை, இப்படிலாம் இருந்தது. அதே மாதிரி வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில், அந்த கோவிலில் வழிபாடு இல்லாமல் இருந்தது. 1982 இந்து முன்னணியினுடைய முயற்சியால் அந்த கோவிலில் கொண்டு வந்து வச்சோம். பல நாடு முழுக்க பல இடங்களில் 30,000க்கும் அதிகமான கோவில்கள் இடிக்கப்பட்டு அங்கே மசூதி கட்டினாங்க, இல்லை வேறு ஏதாவது கட்டிடம் கட்டினாங்க, ஆக்கிரமிப்பு, சர்ச்சைக்குரிய கட்டிடம், இது மாதிரிலாம் பல விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கோவில் மேலே படையெடுத்து வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க. பேசும்பொழுது ஒரு சின்ன பையன் இதை கவனிச்சுட்டு இருக்கான், என்ன பேசுகிறாங்க, எப்படி இதை தடுக்குது, அவன் ஒரு பெரிய படையோடு வரானே எப்படி தடுக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, எப்படியாவது இந்த கோவிலை தாக்குறதுலேருந்து பாதுகாக்கணும். அந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு சொன்னால், கோவில் அந்த மலையே கோவிலாக, அது குடைவரை கோவில், அது
மலையினுடைய ஒரு பகுதி குடைவஞ்சி, அது முருகனுடைய சிலையாக கோவிலாக அங்கே இருக்குது. அதனால ஒட்டுமொத்த மலையுமே ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அதனால தான் மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும். அதுக்கும் மேலே உயரத்தில் கல்லத்தின்னு ஒரு மரம், அந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சம், அதுக்கு பேர் கல்லத்தின்னு பேர். அந்த மரம் தான் இந்த கோவிலுடைய, அது ஒரு பெரிய குடை மாதிரி விரிஞ்சிருக்கும். அது பீக் ஆஃப் த ஹில்ல மேலே இருக்குது. ஸோ காசி விஸ்வநாதர் கோயிலும் இதுவும் இன்டர்லிங்க்டு தான். ஆமாம், இன்டர்லிங்க்டு தான். இதே மாதிரி காசி விஸ்வநாதருக்கு பூஜை இல்லை. காசி விஸ்வநாதருக்கு ஹெச்ஆர்என்சி, அதாவது நம்முடைய கோவில் நிர்வாகம் பூஜை பண்ணுறது. ஏன் பூஜை பண்ணுறதுன்னு சொன்னால், அந்த கோவில் ஒட்டுமொத்தமாக மலையே கோவிலாக சுவாமியாக முருகனாக இருக்கிறதுனால முருகன் சிவனுக்கு பூஜை பண்ணுறதாக ஐதீகம். எப்படி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கீழே ஒரு சின்ன குறுகலான வழி இருக்கும், கீழே அங்கே சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை இல்லை. ஏன் பூஜை இல்லைன்னு சொன்னால், முருகப்பெருமான் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுனால மனிதர்கள் நாம் யாரும் பூஜை பண்ணுறதில்லை. அப்படிங்கிறதுனால நாம் அதே மாதிரி இந்த காசி விஸ்வநாதருக்கும் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சுனை இருக்குது, நீர் இருக்கும், நல்ல நீர் இருக்குது. அதே மாதிரி இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த கோவில் விஷயத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கோவிலை நாம் எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் பேசுகிறாங்க. பேசும்பொழுது ஒரு பையன் அதை கேட்டே இருக்கான். அவன் பேர் குட்டின்னு பேர். அந்த பையன் கேட்டுட்டு இந்த கோவிலை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு ஊர் மக்கள் பேசுறது. அப்போ அங்கே வரக்கூடிய படையெடுத்து வரக்கூடிய அந்த இஸ்லாமிய முகலாயர்களுக்கு ஒரு பயம் என்னன்னு சொன்னால், பேய் ஒலாத்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சைத்தான் ஒலாத்ததுன்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு. அது என்ன எப்படின்னு, யாராவது தற்கொலை இந்த மாதிரி துர்மரணம் நடந்துட்டால் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி அந்த ஊர் மக்கள் பேசுகிறாங்க. கேட்ட உடனே இந்த பையன் வேகமாக ஓடி போய் அந்த கோபுரத்தினுடைய உச்சியில் போய் நின்று அங்கேருந்து கீழே விழுந்து ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி கீழே விழுந்து சாகிறான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி கீழே விழுந்து சாகிறான். செத்த உடனே இந்த பையன் இறந்த உடனே ஊர் மக்கள்லாம் ஐயோ கோவிலுக்காகவே உயிரை கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்புறம் மாலிகாப்பூர் படையெடுத்து வராங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டு இல்லை இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு பையன் இறந்து போயிருக்கான், இது சைத்தான் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னோன்னா, கோவில் வழிபாடுலாம் கிடையாது, சைத்தான் இதுவானது அப்படின்னு அந்த படை வந்து திருப்பரங்குன்றத்து மேலே தாக்குதலை நடத்தாமல் வழி மாறி வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த கோவில் முதல் படை வீடு, முருகப்பெருமானுடைய வீடு. அந்த ஒருவருடைய சிறுவனுடைய உயிரிழப்பால் பலிதானத்தால் இன்னைக்கும் நாம் அந்த கோவிலை பார்க்க முடிகிறது, வழிபாடு பண்ண முடியுது. அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த மலை கோவில், அந்த மலை கோவிலில் அதுக்கு பிறகு சுல்தான்களுடைய ஆட்சி மதுரையில். இந்த சுல்தான்களுடைய ஆட்சியை ஒழிக்கணுங்கிறதுக்காக மதுரா விஜயம்னு ஒரு புத்தகம், அந்த மதுரா விஜயத்தில் கம்பண்ண உடையார் அவருடைய சகோதரி அவங்க இந்த கோவிலுடைய நிலையை பற்றி எழுதுகிறாங்க. அந்த கோவிலுடைய எல்லா மாட வீதிகளையும் சந்தனமும் குங்குமமும் அதே மாதிரி விபூதியும் இதெல்லாம் வாசனை மனம் கமிழக்கூடிய சாலைகள், அந்த 4 மாட வீதிகளும் இன்னைக்கு ரத்தமும் சதையுமாக ஆறா ஓடுது. ஆகையினால் அவ்வளோ மோசமாக போச்சு, வழிபாடு இல்லை, பாழடைஞ்சு கிடக்குது. அங்கே இருக்கக்கூடிய கோவிலினுடைய தூண்கள் எல்லாம் எல்லா பூச்சிகளும் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோ மோசமாக போயிருக்கு, வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கம்பண்ண உடையாருக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கம்பண்ண உடையார் இதை பார்த்த உடனே ஒற்றர்களை அனுப்பிச்சு நிலவரம் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு படையெடுத்து வந்து அந்த சுல்தான்கள்கிட்ட இருந்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உட்பட மதுரை நகரத்தை மீட்டு அதுக்கு பிறகு கோவிலை திறந்து விடுறார். மக்கள்லாம் தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறைச்சி வைக்கப்பட்டிருந்த நம்முடைய சிவலிங்கமானது அந்த தூண், அந்த கல்லை போட்டு மூடி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் உடைச்சி எடுத்து உள்ள மூலவர் வழிபாடு நடக்க ஆரம்பிச்சு. விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான், கம்பண்ண உடையார் வந்த பிறகுதான் அந்த ஊர்ல தமிழ்நாட்டில் பல கோவில்களை பாதுகாத்து. குறிப்பாக இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சிக்கு பிறகு நடந்த இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு, சுல்தானர்களுடைய ஆட்சி, அந்த காலத்தில் பல கோவில்கள் பாதிக்கப்பட்டு மிக மோசமாக இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் போனதெல்லாம் மீண்டும் உருவாக்குனது, பாதுகாத்தது, அதை பராமரித்தது அத்தனையும் விஜயநகர சாம்ராஜ்யம். இவ்வளோ பிரச்சனைகள், அதுவும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, திருப்பரங்குன்றத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அது மிக தெளிவாக அது தீபத்தூண் தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் காலத்தில் அந்த இடத்துல தூண் இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து நம்முடைய ஆஞ்சநேயருடைய படம் அது செதுக்கப்பட்டிருக்கு, சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை, அது தீபத்தூணே இல்லை, அது எல்லைக்கல் அப்படின்னு. அதான் எல்லைக்கல்லுன்னு சொன்னவங்க இன்னைக்கு பதில் சொல்லணும். இந்து சமய அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களுக்கு எதிரான துறை, அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க, இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. கோவில் இடித்தாலும் கவலைப்பட மாட்டான்,
கோவில் இடிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது பணம் கொடுப்பியான்னு சொல்லி வாங்கி போனாலும் வாங்கி போட்டானே தவிர கோவில் இடிக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா சொல்றது தமிழ்நாடு தொல்பொருள் இலாக்கா, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் தமிழ்நாடு, நாட் இந்தியா. மத்திய அரசாங்கத்தினுடைய துறை சொல்லலை, தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் இலாக்கா சொல்லுது அது தீபத்தூன் தான் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் இல்லை அது அளவக்கல் செலவக்கல்லுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இப்போ என்ன சொல்லுவாங்க, கனிமொழி ஆரம்பிச்சாங்களே இல்லை அது அளவக்கல் அப்படின்னு. சர்வே கல்லை தூக்கிட்டு போய் மலையினுடைய உச்சியில் வச்சுருக்காங்க. அந்த மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சர்வே கல்லில் இப்போ சிற்பம் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. டிசைனாக அழகாக கோவில் மண்டபத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்படிலாம் வச்சுருப்பாங்களா? மேலே தீபம் ஊத்துறதுக்காக, அதாவது விளக்கேற்றுறதுக்காக எண்ணெய் ஊற்றி திரி போடுறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு தப்பான பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் அவங்க கையில் இருக்கக்கூடிய மீடியாவை வச்சு இதெல்லாம் பொய்யான செய்தியை பரப்பி மக்கள் மத்தியில் உண்மை செய்தி போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. நல்ல வேளையா இன்னைக்கு அது தீபத்தூன் தான் சொல்லி தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் இலாக்கா புத்தகத்திலே மிக தெளிவாக வச்சிருக்கு. இப்போ இந்த கனிமொழி அம்மா, அது ராசா, இவங்கெல்லாம் யாரெல்லாம் அது அளவக்கல் செலவக்கல்லுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வரிசையாக வந்து மன்னிப்பு கேட்க தயாரா? மன்னிப்பு கேட்பாங்களா? ஐயா தெரியாமல் சொல்லிட்டோம், எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எங்களுக்கு யாரோ சொன்ன இன்புட்டை வச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுறது. அப்படிதான் சொல்லணும். அவங்க பதில் சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, முருக பக்தர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் அத்தனையும் ஹிந்து விரோத கட்சிகள் அனைத்தும் வரிசையாக நின்று மன்னிப்பு கேட்கணும். அதுதான் நாம எதிர்பார்க்கணும். இல்லை இப்போ அந்த இதில் நம்ம விஜயநகர பேரரசு வந்து அது மீட்ட பிறகு அங்கே என்ன நடந்தது, குறிப்பாக தர்கா அது எப்போ வந்தது? அதாவது மீட்ட பிறகு விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகு, கம்பண்ண உடையார் வந்த பிறகு அந்த இடத்துல இருந்த கடைசியாக இருந்த சிக்கந்தர், இந்த சிக்கந்தர் சுல்தான் தான் கடைசியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சிக்கந்தர் அவருடைய படைகள், அந்த சுல்தானுடைய படைகளை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்ட பிறகு சுல்தான் ஓடி போய் ஒளிஞ்சு போகிறான். ஒளிஞ்சுக்கிட்ட பிறகு அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சி அவனை படுகொலை அதை சிரச்சேதம் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது. நடந்த பிறகு ஐயா எங்களுக்கு வந்து எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய பழக்கம், அதனால எங்களுக்கு வந்து இவருக்கான ஒரு சமாதி கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சமாதி கட்டுறதுக்கான அனுமதி கொடுத்து கோரிப்பாளையத்தில் மதுரையில் வச்சு சமாதியை கட்டி முடிக்கிறாங்க. அதுதான் நம்ம சுற்றுலாத்துறையிலையும் சிக்கந்தருடைய சமாதி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சமாதியை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வந்த நாட்டில் நம்ம நாட்டை, நம்ம கோவிலை, நம்ம மக்களை நாசம் பண்ணவன், அழிச்சவன், ஆக்கிரமிப்பாளன், அவனுடைய சமாதியை கூட இங்கே கட்டுறதுக்கு நாம் இடம் கொடுத்துருக்கோம். ஏன்னா மத வழக்கப்படி நீ என்ன வேணா பண்ணிக்கடா போடான்னு சொல்லி. ஆனால் அதே சமாதி இங்கே இருக்குது, சிக்கந்தருடைய சமாதி அங்கே இருக்குது கோரிப்பாளையத்தில். ஆனால் இங்கேயும் அங்கே தான் இருக்குது, இங்கேயும் மலையிலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரை ஏமாத்துறது? நீங்கள் ஒரு சமாதி இருந்தால் பரவாயில்ல, மலையில் 5 சமாதி இருக்குது, 5 பணத்தை புதைச்சி வச்சதுக்கான சமாதி இருக்குது. அப்போ யாரோட சமாதியெல்லாம் அங்கே புதைச்சி வச்சுருக்கீங்க? இல்லை உண்மையிலேயே அது பணம் இருக்கா, இல்லை யாரை ஏமாத்துறதுக்கு பணம் இருக்கிற மாதிரி சமாதியை கட்டி வச்சிருக்கீங்க? இன்னொரு காரணமோ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தர்காவே இல்லை, அது ஒரு வாட்சிங் டவர். அதாவது நம்மளுடைய மன்னர்கள் காலத்தில் மலைகளில் தான் பல கோட்டைகள்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மலையிலிருந்து பார்த்தா சுற்றி எந்த பக்கம் இருந்தாலும் யார் எதிரிகள் வந்தாலும் கூட அதை பார்க்க முடியும். ஆகையினால மலையிலிருந்து அதை வாட்ச் பண்ண முடியுங்கிறதுக்காக அது ஒரு வாட்சிங் டவராக இருந்தது. அந்த இடத்துல போய் இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல போய் பணத்தை பதிச்சு, அது யாரோட பணம்னு தெரியாது, வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த பணத்தையும் இந்த பணத்தையும் எடுத்து இது சிக்கந்தரோட தானே செக் பண்ணிக்கலாம். நாம் எல்லாமே இன்னைக்கு எவிடன்ஸ் பேஸ் தானே பண்ணுறோம். தைரியமாக செக் பண்ண நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியாக சொல்லுங்கள். இதுவும் சிக்கந்தர் அதுவும் சிக்கந்தர்னா, இல்லை சிக்கந்தருடைய பணத்தை 2ஆக பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வெட்டி புதைச்சி வச்சுருக்காங்களா? இல்லை 5 பணங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கு, 5 சமாதிகள் இருக்குன்னா கை தனியாக கால் தனியாக புதைச்சி வச்சுருக்காங்களா? மேலக்க தர்கால 5 சமாதி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பதில் சொல்லணுங்க. நீங்கள் இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் எதுக்கும் கேட்க மாட்டோம். அந்த மேலே இருக்கிறது கல் இல்லை, அங்கே தீபத்தூண் இல்லை, அதை மட்டும் சொல்ல தயாராக இருக்கீங்களே. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் சுற்றுலாத்துறை சொல்லக்கூடிய இந்த இடத்துல கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தனுடைய சமாதி அங்கே தானே இருக்குது, அதானே தர்கான்னு சொல்கிறீங்க, அது எப்படியா இங்கே தர்கா வரும்னு கேள்வி கேட்க தயாரா? ஏன் கேட்கல இவங்க? இன்னைக்கு நம்ம விளக்கேற்றணும்னு சொன்னோன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கா, அது இருக்கான்னு கேட்குறீங்கல்ல. ஏன் இந்த கேள்வியை கேட்கல? ஏன் கோரிப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறையிலே இருக்கிற விஷயம் நீ இங்கே ஒரு போனோம் அங்கே ஒரு போனோமா, ஒரு ஆள் 2 இடத்துல புதைச்சிக்க முடியுமா அப்படின்னு இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாமா? பகுத்தறிவோடு கொஞ்சம் யோசிக்க கூடாமா? பகுத்தறிவோடு சொல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் சொல்லணும் இல்லை.
நீங்கள்லாம் பகுத்தறிவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் இவங்களுக்கு அடிப்படையில் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்து மதத்தின் மீதான வெறுப்பு. சனாதன தர்மத்தை ஒழிப்போம். நேற்று கூட HRNC-னுடைய அமைச்சர் பேசுகிறார் பாருங்க. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து, தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் 45,000 கோவில்கள் இருந்தால் அந்த 45,000 கோவில்கள் எவ்வளோ மோசமாக சீரழியக்கூடிய நிலையில் இருக்கும் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அதனால இவர்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டில் இந்த இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, முருக பக்தர்கள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, இந்த வழிபாட்டு முறை வளர்ந்து விடக்கூடாது. வழிபாடின் காரணமாக இந்துன்னு ஒன்றா சேர்ந்து சாதிய பிரச்சனைகள்லாம் மறந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் விட்டுட்டு இந்துன்னு ஒன்றா சேருன்னு நாம சொல்கிறோம். இல்லை நீ இந்த சாதி நீ அந்த சாதி நீ பிரிஞ்சே இருன்னு இந்த திராவிடியா மாடல் சொல்லிட்டு இருக்கு. தொடர்ந்து இதை அவங்க இதைத்தான் மையப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் 2005 அந்த நீதிமன்றம் தொடர்பான ஒரு விஷயத்தில் வரும்போது எங்களுக்கு அங்கே அவங்க விலக்கு ஏற்றுறதுல அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் மருத்துவர் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த தர்காவினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. வக்போர்டு என்னைக்கு நவாஸ்கனி அங்கே போனாரோ, ஜனவரியில் என்னைக்கு நவாஸ்கனி அங்கே போனாரோ, அந்த நவாஸ்கனி போன பிறகுதான் அந்த வக்போர்டினுடைய இடம் இது ஒட்டுமொத்தமாக சிக்கந்தர் மலை, இது வக்போர்டினுடைய சொந்தம், இதெல்லாம் பேசினார். அப்போ எங்கே போயிருந்தீங்க தமிழ்நாடு அரசாங்கம்? இந்து சமய அறநிலைத்துறை என்ன பண்ணுச்சு? அன்னைக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலையே. இந்து சமய அறநிலைத்துறை எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக வழக்கு புகார் கொடுத்துருக்கணும், வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், கைது செஞ்சுருக்கணும். இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த இடத்துல இந்த இடம் எங்களுக்கு வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு பேசும்போது வாய மூடிட்டு இருந்தீங்க. அப்போ இவர் போன பிறகு அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில், அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்கா நிர்வாகத்தில் பல பேரை மாற்றுறாங்க. நீங்கள் அடிப்படையில் இஸ்லாத்துக்கு தர்கா வழிபாடே கிடையாது, அது இஸ்லாத்துக்கு எதிரானது, ஹராமு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வக்போர்டினுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. ஆகையினால நிர்வாகத்தில் தனக்கு வேண்டியப்பட்டவர்களை, திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் அதில் உள்ளே கொண்டு போய் போடுறாங்க. அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் ஒரு இஷ்யூ பெருசாகும். ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊரை சார்ந்த பல பேர் இதுக்கு எதிராக யாரும் எதுவும் பேசவே இல்லை, எந்த முஸ்லீமும் பேசலை. அதனால தான் ஒரு முஸ்லீம் கூட ரோட்டில் இறங்கி போராட்டத்துக்கு வரல. இதெல்லாம் உருவாக்குனது, இது பெருசாக்குனது, ஈர பேராக்குனது, பேன பெருமாளாக்குனது, இது எல்லாமே இந்த அரசு, இந்த தமிழ்நாட்டு அரசு, இந்த திராவிடிய அரசு, இந்து விரோத அரசு. அந்த இடத்துல எப்படியும் இவர்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு நினைச்ச காரணத்தினால நடந்தது. நீங்கள் 1996 கொடுத்த தீர்ப்பு, அதில் கூட 15 மீட்டர் தள்ளி, ஆனால் அதுக்கும் 50 மீட்டர் இடைவெளி இருக்கு. 15 மீட்டருக்குள்ள அவங்க எந்த எக்ஸ்பான்ஷனும் பண்ணக்கூடாது. இப்போ தர்கா இருக்குல்ல, அதுலேருந்து 15 மீட்டர் அதுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேலே எந்த எக்ஸ்பான்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த விதமான புதிய கட்டுமானமும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவான தீர்ப்பு, பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பு. ஆனால் இதெல்லாம் எதை பற்றியெல்லாம் கவலையப்படாமல் நாங்கள் ஏதோ அந்த இடத்துல போய் தர்காவுனுடைய இடத்துல போய் விளக்கு ஏற்றுறதுக்கு மக்கள் கேட்குற மாதிரியும், முருக பக்தர்கள்லாம் அந்த இடத்துல தான் ஏற்றுறோன்னு சொன்ன மாதிரியும் இவங்க வேண்டுமென்றே இதை சித்தரிக்கின்றார்கள். இவங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவு. தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இந்துக்களுடைய தொடர் எதிர்ப்பின் காரணமாக அதனால் அவங்க முடியல. நீதிமன்றமும் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீதித்துறை முழுமையாக விசாரித்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுக்குற ரிப்போர்ட்டில், அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் மிக தெளிவாக 20 தொடங்கி ரிவ்யூ கவுன்சில் தொடங்கி 996 ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கு பிறகு 2017 எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அதனால இதில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் மேலே போகலாமே தவிர, ஆனால் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கோ அதுபடி நீங்கள் செயல்பட்டுருக்கணும். செயல்பட தவறி இருக்கீங்க. ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மதிக்க தவறி இருக்கீங்க. ஆகையினால் நீங்கள் இந்த அரசாங்கம் இன்னும் கூட ஆளுங்கட்சி கட்சியாக நீடிக்க தகுதி இல்லாத அரசாங்கம். ஆகையினால ராஜினாமா செய்யணும், ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்யணும். HRNC அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள் சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அவருடைய தலைமையில் கோவில்கள் நாசமாகி கொண்டு இருக்கிறது. ஆகையினால அவரும் ராஜினாமா செய்யணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, உங்களோட அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது என்ன? குறிப்பாக இந்து அமைப்புகள், ஏன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கீங்க. அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும்? நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடிய உங்களெல்லாம் லா அபைடிங் சிட்டிசன்ஸ். நாங்கள் சட்டம் என்ன சொல்லுது அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒருவேளை நினச்சிருந்தா, அதே இடத்துல விலக்கேற்றணும்னு நினச்சிருந்தா எந்த சக்தியும் எங்களை தடுத்துருக்க முடியாது.
அதையும் சொல்றோம். நாங்க விளக்கேற்றணும்னு முடிவு பண்ணா முருகப்பெருமான் முடிவு பண்ண மாதிரி எந்த சக்தியும் தடுத்திருக்க முடியாது. ஆனா நாங்க அப்படி பண்ணல. சட்டப்படி போகணுங்கிறதுக்காக 96 தொடங்கி 2025 வரைக்கும் சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நாங்க போய் நீதிமன்றம் போறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி போய் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஐயா, எங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பை 96 நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்து. ஏன்னா கோவில் நிர்வாகம் தான் விளக்கேற்றணும்னு சொல்றாங்க. நீ போய் விளக்கேற்று, நாங்க பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதனால சட்டத்தை மதிக்கிறதுனால தான் நாங்க இதை பண்ணியிருக்கோம். அதே சட்டம் நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக, தமிழ்நாட்டு முருக பக்தர்களுக்கு சாதகமாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சாதகமாக, ஆன்மீக பெரியவர்களுடைய சாதகமாக இந்த தீர்ப்பு நிச்சயம் வரும். அதே இடத்துல தீபம் ஏற்றியே தீருவோம். அது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அது ஜனநாயக ரீதியாக நாங்கள் செய்வோம். இவங்கள மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்து இந்த தடுக்கிற வேலையில் ஈடுபட்டாங்களே, அது மாதிரிலாம் நடக்க போகிறது இல்லை. நாங்கள் ஜனநாயகப்படி நடக்க போகிறோம். சட்டத்திற்காக சட்டத்தினுடைய கதவுகள் என்றைக்கு திறக்கிறதோ, என்றைக்கு அனுமதி கொடுக்கிறதோ அதுவரை காத்திருக்க தயாராக. நன்றி சார். பொலிட்டிக்கல் புல்லட்டின். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.